Hi friends, இன்னைக்கு என்ன வீடியோல பார்க்க போறோம்னா கிச்சன் டிப்ஸ் தான் வந்து பார்க்க போறோம். வாங்க இப்போ ஃபர்ஸ்ட் கிச்சன் டிப்ஸ் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதுவரை எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வாங்க ஃபர்ஸ்ட் டிப்ஸ் பார்க்கலாம். இது வந்து உருளைக்கிழங்கு வந்து நான் வேக வச்சு எடுத்துர்க்கேன். உருளைக்கிழங்கு மேக்ஸिमम மசிக்க வந்து நம்ம மத்து தான் வந்து யூஸ் பண்ணலாம். இதே மாதிரி ஒரு அடி தட்டையா இருக்கிற டம்ளர் எடுத்து கூட நம்ம உருளைக்கிழங்கு வந்து நல்லா மசிச்சுக்கலாம். நல்லா வந்து மசியும் பாருங்க. நான் உங்களுக்கு வந்து ஃபுல்லாவே மசிச்சிட்டு காமிக்கிறேன். உங்களுக்கு இப்ப பார்த்தாலே தெரியுது பாருங்க எந்த அளவுக்கு அந்த உருளைக்கிழங்கு வந்து மசிச்சிருக்குன்னு. இப்போ ரெண்டாவது டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நம்ம பூ வந்து ஃப்ரிட்ஜ்ல வைக்கும்போது சீக்கிரம் வந்து மஞ்சளா போன மாதிரி ஆயிடும். சீக்கிரம் வீணா போய்டும். அதே மாதிரி வீணா போகாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்ங்கறத பாப்போம். ஒரு சில்வர் டப்பா எடுத்துட்டு அதுல வந்து பூ வச்சு மூடி ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணனும்னா ஒரு 4-5 நாளைக்கு பூ வந்து ஃப்ரெஷ்ஷாவே இருக்கும். சீக்கிரம் வந்து வீணா போகாது. கண்டிப்பா இந்த டிப்ஸ் வந்து யூஸ் பண்ணி பாருங்க. அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நம்ம பூண்டு வாங்குவோம்ல, அதை என்ன பண்ணிடுவோம் அப்படியே முழுசாவே வச்சிருவோம். அது என்ன பண்ணும் உள்ள வந்து கருப்பா போன மாதிரி சீக்கிரம் வந்து வீணா போய்டும். நம்ம பூண்டை வந்து என்ன பண்ணலாம்னா உதிர்த்துட்டு ஒரு 2 நாள் வெயில்ல காய வச்சுக்கிட்டோம்னா ரொம்ப வந்து பூண்டு ரொம்ப நாளைக்கு வந்து நல்லா இருக்கும். கண்டிப்பா வந்து இந்த டிப்ஸையும் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. வாங்க அடுத்த டிப்ஸ் வந்து பார்க்கலாம். கொண்டக்கல்ல வந்து நைட் ஊற வைக்க மறந்துட்டோம்னா வெள்ளை கொண்டக்கல்லைய நம்ம ஒரு ஹாட் பாக்ஸ் எடுத்துட்டு நமக்கு வேண்டிய அளவு சென்னா வந்து போட்டுட்டு நல்லா கொதிக்க வச்ச தண்ணியை வந்து அதுல வந்து ஊத்தி நல்லா ஃபுல்லா முழுகுற அளவுல இருந்து கொஞ்சம் ஜாஸ்தியா வந்து ஊத்தி நம்ம வந்து ஹாட் பாக்ஸ் வந்து மூடி வச்சிடலாம். மூடி வச்சிட்டு ஒரு 1 ஹவர்லயே வந்து சூப்பரா கொண்டக்கல்ல நல்லா ஊறிடும். அடுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம துவரப்பருப்பு வேக வைக்கும்போது குக்கர்ல இருந்து துவரப்பருப்பு அந்த தண்ணி வந்து லீக் ஆகும் விசில் வரும்போது. அது வராம இருக்கிறதுக்கு நம்ம வேக வைக்கும்போதே 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்தி வேக வச்சோம்னா நமக்கு வந்து அதே மாதிரி தண்ணி வந்து லீக்கே ஆகாது. நான் உங்களுக்கு வீடியோலயே காமிக்கிறேன். விசில் வரும்போது 1% கூட அந்த தண்ணி வந்து லீக் ஆயிருக்காது. இப்போ அடுத்த டிப்ஸ் என்னங்கறத பார்க்கலாம். நம்ம ட்ரெஸ்ஸிங் டேபிளா இருக்கட்டும், நம்ம சுத்தமா வந்து கேஸ் அடுப்பை க்ளீன் பண்ணி வச்சிருப்போம். லைட்டா எண்ணெய் பட்டு பிசுபிசுப்பா இருக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இருந்துச்சுன்னா லைட்டா வந்து பவுடர் வந்து அப்ளை பண்ணிட்டு நம்ம வந்து துணியை வச்சு தொடச்சிட்டோம்னு வச்சுங்க 1% கூட அது வந்து பிசுபிசுனே இருக்காது. நான் உங்களுக்கு ஃபுல்லாவே தொடச்சிட்டு வந்து காமிக்கிறேன் பாருங்க. லைட்டா தொடச்சா போதும். ரொம்ப அழுத்திலாம் துடைக்கணும்ங்கறதே இல்லை. இப்போ வந்து நான் தொடச்சிட்டேன் பாருங்க. அந்த இடத்தை பார்த்தாலே தெரியும் எவ்வளோ சுத்தமா இருக்குன்ட்டு. சுத்தமா கையில வந்து பிசுபிசுப்பே வந்து தெரியல. நான் துணியும் திருப்பி நல்லா இதை வச்சு தொடச்சு காமிக்கிறேன் பாருங்க. 1% கூட அந்த எண்ணெய் அதில் ஒட்டவே இல்லை பாருங்க. இப்போ ஆப்பமாவு வந்து நம்ம அரைக்கலன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுவோம். ஐயோ ஆப்பமாவு நம்மளுக்கு அரைக்க தெரியலையோ இல்லை முத நாள் அரைச்சி வச்சிருக்கலாமோன்னு ஃபீல் பண்ணுவோம். இப்போ ஆப்பமாவை அரைக்காமையே ஆப்பமாவு சூப்பராக செய்யலாம். அதுக்கு வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து ஒரு 1/2 கிலோ அளவுக்கு 100 கிராம் கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து எடுத்துக்கலாம். எடுத்துட்டு அதை தண்ணியில் நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க இட்லி மாவு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 ஹவருக்கு வந்து ஊற வச்சுட்டு நம்ம ஆப்பம் சுட்டோன்னு வச்சுங்க டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். யாருமே கண்டுபிடிக்க மாட்டாங்க இது இட்லி மாவுன்ட்டு. ஆப்ப மாவு மாதிரியே இருக்கும். கண்டிப்பாக வந்து இந்த டிப்ஸ் எல்லாம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த ஒரு நல்ல வீடியோவோட சந்திக்கலாம்.